யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே மீன் வாங்க செம்பரம்பாக்கம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. அங்கே எல்லாம் உயிரோடு மீன் கிடைக்குது, நல்லாயிருக்கும், விலையும் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு இட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்காரு. இதான் போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்குதுங்க. ரொம்ப வெயிலுங்க, காலையிலே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே எங்கன்னா வாங்கிடலான்னா அங்கே உயிரோட கண்ணுக்கு முன்னாடியே இது இருக்கும், நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லா இதுவாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் போயிட்டுருக்கோம். வெயில் காலையிலே 10 மணிக்கெலாம் வெயில் இல்லை. எங்கள் வீட்டுக்கு கொசுறு வேறு கூடியே வந்துட்டார். நான் இது வரைக்கும் செம்பரம்பாக்கமே போனதில்ல. எங்கள் வீட்டுக்காரர் ஆல்ரெடி ஒரு முறை போயிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்டும் கூட போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு தான் சொன்னார். சரி, அதான் எங்களை இந்த வாட்டி இட்டுன்னு போகிறாரு. போயிட்டே இருக்குங்க, ரொம்ப லென்த்தாக. ஒரு வழியாக வந்தாச்சு. இதுதாங்க இந்த மார்க்கெட்டு இருக்குது ஃபுல்லாக. உள்ள நாங்கள் இங்கே ஃப்ரண்ட்லேயே வாங்கிட்டோம். அதெல்லாம் ஃபுல்லாக வளர்க்கும் மீன் எல்லாம் உயிரோடு இருக்குது. பிடிக்கும் பாருங்க ரைஸும் பண்ணிடுறோம். நான் தான் இது படுத்துட்ருக்கு, உயிரோடு இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி கேட்ட சொன்னார். இந்த எப்படி துள்ளுது பாருங்க. ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். குன்றத்தூர் முருகர் கோயில் பார்க்குறீங்களோ?
காட்டாமல் போக முடியும்? இவ்வளோ தூரம் வந்துருக்கேன். அடுத்த வீடியோ முருகன் கோயில் வரமா போகிறோம். என்னடா மீன் வாங்க வந்துட்டு கோயிலெல்லாம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இந்த பக்கம் வந்து குன்றத்தூர் கோயிலையும் பார்த்தோம். அதனால தான் அதில் வீடியோவில் கவர் பண்ணி காட்டலாம் தான். முருகர் கோயில், பெருமாள் கோயில் எல்லாம் இந்த சைடில் இருந்தது. அதனால அதை வீடியோவில் காட்டுறோம். அப்பா நினச்சிக்காதீங்க. சரி, வண்டியில் போயிட்டு இருந்தோம். கோயில் இருந்ததுன்னா கவர் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்ததுங்க கோயில். ஒரு வாரம் போகலான்னு இருக்கோம். உள்ளே போயிட்டு அப்புறம் அதை இது பண்ணி காட்டுறோம். சரிங்களா? இது வந்து திண்ணின்மலை கோபுரம். அது அந்த தேர் சொல்லுவாங்கள்ல, அந்த தேர் தான் திண்ணின்மலை. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அடைச்சி மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.